6 அடி உயரத்திலே அருவா புடி புருவத்திலே அனப்பறக்க ஆவேசமா வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு வீரன் அழகுமுத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வராரு சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வராரு சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு 6 அடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகுமுத்து சொன்ன சொல்லு மாறாது கலியரி முனியாண்டி நாட்டில் இதுவரைக்கும் அரும்பு குறைஞ்சதில்லை நீ எடுத்தறிஞ்ச ஈட்டியும் என் கலியரி காளி முனி ஐயா இதுவரைக்கும் நாட்டில் வீண் போனதில்லை என நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கலியரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த ஏரி வயல்ல உள்ள இந்த சாமியலை கூட்டிக்கிட்டு எந்த குதிரனா இன்னைக்கு சொந்த குதிரை அழுயர விச்சருவா கருப்பு அட அழுயர விச்சருவா அசையாதுடா கீநாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த ஏரி வய கிராமத்துக்கு உன் இடமா நீயே கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு குத்த வச்சது மதுரை மேல மடகம்மாயா டேமாண்டே நீ கால் வச்சு கை கழுவுன்னு கலங்கடி போட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி என் வாண்டி முனி செத்த தாமது சடகருப்பாயுரணி 5 சடை உனக்கு பரசி வர பாண்டி முனி ஐயா என் வாண்டி முனி உனக்கு அழகு சடை தோரணையிட அந்த மேல மட கம்மாதான்டா உனக்கு படுக்கு அந்த கருப்பாயுரணி எல்லைய வென்று வாண்டி முனி கொஞ்ச நேரம் அந்த ஏரி வய கிராமத்துல நீ மகடி ஓட்டு விளையாட எந்திரி ஆடாத சாமியம் எகலியரி உத்தடியான கூப்பிட்டாட இறங்காத தெய்வமோ எங்கலியரி காளி முனி என கூப்பிட்டா இறங்கும் ஒத்த காலு சப்பானியே சப்பானியே அட ஒத்த காலு சப்பானி அட உனக்கு ஒரு காலு நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறதுடா எத்தி மராய் கருப்பு உடவாடா ஹலோ ஹலோ இது அதே மாதிரி அழகரு நீயோ ராகம் சோரானம் அரே சித்தப் மேனே ஜெயந்தி வெள்ளாய முன்னிட்டு நெய் எடுத்துருவாங்கோ ஓம் விக்னேஸ்வர குரம் நந்திர விநாயகம் யாகம் ரொம்ப புகை இருக்குப்பா ஒத்தையில் இருந்தால் வெள்ளி நிலா கருக்காது மன்னவனி மணி தேரு நீராகம் இசைப்பாடு காத்தடிச்சு நீராகம் திதமனே கோபுரமும் சாயாதடா ஒளி ஒளி சாமனத்தில் வெற்றியோடு நீ நடைபோடா கருப்பு இருக்கண்டா டேய் காளிமுனியா டா கேமரா சார் டேரே சார் டேக் போலாம் சார் ஓகே போலாம்டா முண்டமை அப்படியா முண்டை பையன் சின்னப்பரிச்சாலி மாதிரி இவன் யாரா நல்லா இழுச்சு பிடிப்பா என்ன மேனே இதான் முள்ளம்பன்றி ஓ தப்பியா ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஷாட் ஓகே ரெடி ஓகே சார் கேமரா சார் ரெடி சார் ரெடி சார் ரெடி சார் ஓகே ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி மதுரை சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி ஜெகஜனனி சுகபாணி அத்வானி ஜெகஜனனி ஜனனியா அழகுடா கண்டங்கர் பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி வேண்டுவரம் தர பழையது என்னார்ல வேண்டுவரம் தர இன்னும் மனம் இல்லையோ வேத வேதாந்த கஜகத நாயகி வேதாந்த நாத சரூ கஜகத்த அவளது கல்யாணி ஜெகஜனனி ஜனனே ஜனனே எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் வணக்கம் 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 அழகுடா 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 பொன்னாட போத்திய ஏரிவேல் கிராமத்துக்கு நன்றி. இந்த வருடம் இந்த நாடகம் வேண்டும் என்று சொல்லப்போனால் அடம்பிடித்து நாடகத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நாடகத்திற்கான முழு தொகையையும் அவர்களே ஏற்று இந்த நாடகத்தினை நல்ல முறையில் நடத்திட ஒத்துழைப்பு நல்கிய திரு ஜி நாகராஜ் யாதவ், திருமதி அன்னபூரணம் குடும்பத்தார் அவர்களுக்கு எங்களது ஏரிவேல் கிராம யாதவர் இளைஞரணி மாவீரன் அழகுமுத்துக்கோன் பேரவையின் சார்பிலே மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் சற்று நேரத்திலே நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற திரைப்பட புகழ் கள்ளிச்சேரி எம்.கே. ராதாகிருஷ்ணன் மருதமணி குழுவினரின் அதிர மரங்கும் அதிரடியான ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் இன்னும் சற்று நேரத்திலே இவ்வரங்க மேடையிலே வெகு அதிவிமரிசையாக நடைபெற இருக்கிறது. ஆகவே பெரியோர்களும் முழு ஆதரவு தந்து நாடகத்தினை நல்ல முறையில் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு ஏரிவேல் கிராம யாதவர் இளைஞரணி மாவீரன் அழகுமுத்துக்கோன் பேரவையின் சார்பிலே உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். பெண்கள் தென்புறமாகவும் ஆண்கள் வடபுறமாகவும் வந்துமாறு உங்களை விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த பக்கம் இருக்கலாம் தயவு செய்து அப்படியே பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா, யான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா, கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் இப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா, யான முகத்துக்கேத்து
படிக்கலாம் கிடைக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. ஞான முகத்துக்கே பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் கற்பக பேரு கேட்டு அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா. எப்பவும் கொடுக்குதையா. ஞான முகத்துக்கேத்து பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா. இங்கே இருக்குதையா. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோ தமிழ் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த எங்கள் புரசோ தமிழ் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோ தமிழ் புகழ் பாடுங்களே. கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரசோ தமிழ் புகழ் பாடுங்களே.
பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு பகவத்கீதை பாடம் கொடுத்தான். உள்ளாங்கோவல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புரசோத்தமிழ் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனில் புகழ் பாடுங்களே. உள்ளாங்கோவல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புரசோத்தமிழ் புகழ் பாடுங்களே. அண்டினே அஞ்சாத சிங்கமுங்க அழகு முத்துக்கும் தங்கமுங்க. அஞ்சாத சிங்கமுங்க அழகு முத்துக்கும் தங்கமுங்க. எக்குலமும் போற்றுகின்ற யாதவர் குல தலைவனுங்க. யாதவர் குல தலைவனுங்க. அஞ்சாத சிங்கமுங்க அழகு முத்துக்கும் தங்கமுங்க. எக்குலமும் போற்றுகின்ற யாதவர் குல தலைவருங்க. யாதவர் குல தலைவருங்க. திருநெல்வேலி சீமையிலே சீமானாக வாழ்ந்தவர். திருநெல்வேலி சீமையிலே சீமானாக வாழ்ந்தவர். கட்டாளங்குளத்தினிலே காளையாக வளர்ந்தவர். கட்டாளங்குளத்தினிலே காளையாக வளர்ந்தவர். அஞ்சாத சிங்கமுங்க அழகு முத்துக்கொன் தங்கமுங்க. அஞ்சாத சிங்கமுங்க அழகு முத்துக்கொன் தங்கமுங்க. எக்குலமும் போற்றுகின்ற யாதவர் குல தலைவருங்க. யாதவர் குல தலைவருங்க. எத்தனையோ மன்னர் நாளும் இந்நாட்டில் வந்தாலும், எத்தனையோ மன்னர் நாளும் இந்நாட்டில் வந்தாலும், படைத்தளபதி அழகுமுத்து பார்த்ததுண்டா நாட்டினிலே. படைத்தளபதி அழகுமுத்து பார்த்ததுண்டா நாட்டினிலே. அஞ்சாத சிங்கமுங்க அழகு முத்துக்கொன் தங்கமுங்க. அஞ்சாத சிங்கமுங்க அழகு முத்துக்கொன் தங்கமுங்க. எக்குலமும் போற்றுகின்ற யாதவர் குல தலைவருங்க. யாதவர் குல தலைவருங்க. நாட்டுக்காக வாழ்ந்தவர் நல்ல உள்ளம் கொண்டவர். நாட்டுக்காக வாழ்ந்தவர் நல்ல உள்ளம் கொன்றவர். ஏடு ஓட்ட வாழ்ந்தவர் எங்கள் குல அழகுமுத்து. ஏடு ஓட்ட வாழ்ந்தவர் எங்கள் குல அழகுமுத்து. அஞ்சாத சிங்கமுங்க அழகு முத்துக்கொன் தங்கமுங்க. அஞ்சாத சிங்கமுங்க அழகு முத்துக்கொன் தங்கமுங்க. எக்குலமும் போற்றுகின்ற யாதவர் குல தலைவனுங்க. யாதவ குலத்தினிலே பிறந்திட்ட எங்கள் சொத்து. யாதவ குலத்தினிலே பிறந்திட்ட எங்கள் சொத்து. பாரத நாட்டினிலே வளர்ந்திட்ட எங்கள் முத்து.
சிங்கமுங்க அழகு முத்துக்கோன் தங்கமுங்க அஞ்சாத சிங்கமுங்க அழகு முத்துக்கோன் தங்கமுங்க எக்குலமும் போற்றுகின்ற யாதவர் குல தலைவருங்க யாதவர் குல தலைவருங்க யாதவர் குல தலைவருங்க யாதவர் குல தலைவருங்க இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட மாவீரன் கட்டாளங்குளம் காலையாம் காவிய தலைவனாம் யாதவ குலத்தினுடைய முழுமுதற் சொத்து அழகுமுத்துக்கோன் அவர்களின் புகழை பரப்பிய ஆர்மேனியம் TR மணிகண்டன் அவர்களுக்கு ராதிகா ஆடியோஸ் நியூர் ராகம் ஆடியோஸ் உரிமையாளர் டி ராஜேஷ்கரன் அவர்கள் 501 ஏரிவேல் கிராம யாதவர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக 501 அன்னாருக்கு அன்பளிப்பாக அர்ப்பணிக்கப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. நாகரிக கோமாளி வந்தேனுங்க சொல்லுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஹலோ ஹலோ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய எம்கையார் கோமாளி வந்தாருங்க ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான எம்கேஆர் வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான எம்கையார் வந்தாருங்க நாட்டுக்கு நாட்டுக்கு ஏத்துறாண்டா ஜெயசுதமரே நாட்டுக்கு எங்க ஏரியோய வாங்க வாங்க கோமாளி வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறானோ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கட்டு போனாதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க விட்டுடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான எம்கேஆர் வந்தேனே ஓடுது நிலை திருகாதடா அவன் பதட்டத்தில் திருக்கிறேன் எக்கோ கட் பண்ணு ஹலோ 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 சார் போய் வாங்க தான் உட்காருங்க தான் உட்காருங்க இந்த கயரை கட்டினது யாரு பொம்பளை ஆளுக்கு இந்த பக்கம் விட்டுட்டா ஒரு பொம்பளை புருஷனை ஜெயிச்சா கூப்பிடும் நீங்கள் வாங்க வந்து உட்காருங்க எந்த எவ பேசுகிறான்னு பார்ப்போம் பண்ணுவேன் அதனால் மயிரப்பம் இடியப்பம் விடியப்பம் என்று சொல்லக்கூடாது புத்துரு நல்லா படி இந்த வயசில் பிட்டுப்பாட மாறு மயிர் மாதிரி இருக்கும் என்ன படிக்கணும் ஒவ்வொரு குழந்தைகளும் படிக்கணும் இப்போ எங்கே படிக்கிறேன் இடியப்பம் கப்புளிங்கி ஓசு இந்த இவன் இந்த குண்டு போய் ஆரம்பிச்சு விட்டேன் என்ன பிட்டு படம்லாம் அச்சடி புரண்டு இருக்குமாண்ணே இந்த அண்ணன் 2 படம் ஏற்றி விடு ஐயா எக்கோ வை சாமியை நிப்பாட்டிக்கிறோம் கருப்பேன் துடியா இருக்கா எல்லா ஜாமியும் இங்கே வரப்போகுது இப்போ ஹலோ ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி கோனார வணங்கி கோனாறு மக்களை நான் வணங்கி இந்த கோனாறு மக்களை நான் வணங்கி சுதந்திர வீரன் முதல் வீரன் இந்த கோகுலத்துல பிறந்த மாவீரன் அழகுமுத்து கோனாரை நான் வணங்கி மாவீரன் அழகுமுத்து கோனாரை நான் வணங்கி எரிவய கிராமத்திலே முப்பாட்டைங்க அண்டசாமி எரிவய கிராமத்திலே முப்பாட்டை அண்டைங்க சாமி வீரா இருக்கா வீரா இருக்கா இல்ல பாட்டை கூட போய் சேர்ந்துட்டியா பொல்லா போயா சாமிடா பாட்டை கூட போய் சேர்ந்துட்டியா பொல்லா போயா சாமிடா அன்னை தந்தை தான் வணங்கி
அன்னை தந்தை தான் வணங்கி வாடா இறங்குடா அன்னை தந்தை தான் வணங்கி ஏறி வயல்ல ஏன் பொட்டா போய சாமிடா என் முனியாண்டி என் கருப்பென நான் வணங்கி பாடனே அன்னை தந்தை தான் வணங்கி ஏறி வய கிராமம் பொல்லா போய சாமிடா ஓடி வாடா ஐயா மலையாள நாட்டுல மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியல ஓட்டி விட்டான் தண்ணியில மலட்டாட்டு தண்ணியில வந்து எங்க அன்னை இல்லாத அந்த சீமையில தங்கச்சியா இருக்க மாட்டோம்னு கித்தக்கரம் பொன்றாக்கி உனக்கு காளியத்தான் மாறியத்தான் பேரு வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் ஏறி வயல்ல நீ எந்திரிய ஆடுதாயி ஓடி வாமா இங்க வாங்க ஆளுயர விச்சருவாட்டா கருப்பு ஓ அருவா மலைக்கிருச்சாடா பச்சை கணக்கா என்ன நினைக்குது இந்த ஏரிவய குளங்காக்க வந்த சாமி இந்த கோணார் வம்சத்துல காக்க வந்த சாமி என்ன நினைக்குது ஏன் இந்த தாமதம் உணதறியலடா கருப்பு ஓடி வாடா வாடா ஐயா ஆளுயர விச்சருவா கருப்பு அதையாது ராமநாட்டிய கருப்பு வெள்ளி புடியருவா வாடட அழுயர வீச்சருவா எங்க அப்பா எங்கடாங்க ஓடி வாடா சொன்ன சொல்லும் மாறாதுடா எரிவய பாட்டை கத்தி காத்த சாமி செல்வாக்கு தப்பாதுடா வாடட சொன்ன சொல்லு மாறாதுடா செல்வாக்கு தப்பாதுடா சொன்ன சொல்லும் மாறாதுடா இந்த கோணார்மய கத்தி காத்த சாமி சொல்வாக்கு தப்பாதுடா தங்கச்சி வந்துட்டாடா அண்ணனை காணாமுன்னு அழமோதுறாடா ஓடி வாதாயி சொன்ன சொல்லு மாறாதுடா சொல்வாக்கு தப்பாதுடா சொல்வாக்கு தப்பாதுடா ஒத்த காலு சப்பானியா என் நொண்டி சோனையா அந்த கலுக்கடி தாண்டா போடுக்க என் சீமா நொண்டி பயலுக்கு சப்பானியே ஒத்தக்காடு சப்பானியா ஓடி வாடா யா கருப்பு ஒத்த காலு சப்பானியா உனக்கு ஒரு காலம் நொண்டி பயல காணாமுடா என் நொண்டி போடா
தண்ணி என் சீமா முனியாண்டிக்கு வத்தல இந்த எரிவய கிராமத்தில எந்த குதிரடா இந்த கூட்டத்தில் உன் சொந்த குதிரை வாடா ஐயோ எல்லோ 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 மாமா எல்லோ 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 ஒரு தரண்டிருச்சு உள்ள எரிவய இந்த யாதவர உள்ள மக்க என் கண்ணனை கும்பிட ஊரு திரண்டிருச்சு எரிவய கிராமம் ஒத்துமையாயிருச்சு ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு தரண்டிருச்சு மாமா நாடு ரெண்டிருச்சு மாமா நாடு தரண்டிருச்சு மாமா இந்த சாமி ஊரா வீரம் குறையலடா இந்த கோனார் மைய கட்டி காத்த சாமி ஏறி வயல்ல வீரம் குறையலடா நின்று விளையாடுது நீ ரோசாக்கார தங்க முத்தா என் கருப்பனும் காளி முடியணும் அக்கா தங்கச்சிய கூட்டி வந்துட்டான்டா கூட வாடா சாமி அழைக்கிறது விளையாட்டு கிடையாது. நான் அந்த ஊருக்கு வந்துட்டு போகிற வரைக்கும் என் சாமி இங்கே தான் இருக்கும். பரம்பரை கூட இங்கே நாங்கள் ஆடாத சாமியும் ஆடும். 21 வருஷமாக தனி ஒரு மனிதனாக போராமல் நிறந்த உலகத்திலே இவ்வளோ தூரத்துக்கு நான் பேர் வாங்க காரணமாக இருந்தது கள்ளிச்சேரி காளிமுனி அந்த 18ஆம் படியான். வாங்கப்போ நாட நடிகருக்கு துண்டு உண்டு இல்லையா, எடுத்துட்டு வா. நீ கொண்டு போய் பேம்பஸ் யூஸ் பண்ணலாம் பார்க்குறியா? கட்டளை எங்கந்த சாமி அவன் தான் அம்மா சூரான ராகம் மைச்சட்டும் சூப்பரா இருக்கு நீ வாழ்க வளமுடன். சூரான ராகம் அதுக்கு சூரான ராகம் மைச்சட்டுமா பட்டி தொட்டி ஒழிக்குதுற உன் புகழ் தான். நீங்க வாழ்க வாழ்க சூரான நீராகம் நீங்க வளர்க வளர்க சூரான நீராகம். வேட்டியை எப்பத்தான் நான் போடுவேன்னு இவ்வரங்க மேடையிலே மக்கள் வெள்ளத்திலே நீந்தி மக்களை மகிழ்ச்சியடை செய்து இவ்வரங்க மேடையிலே பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் திரைப்பட புகழ் கள்ளிச்சேரி MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது ஏரிவேல் கிராம யாதவர் சங்கம் யாதவர் இளைஞரணி மாவீரன் அழகுமுத்துக்கொன் பேரவையின் சார்பிலே இந்த கைத்தறி ஆடைய பொன்னாடை என்று பொய் சொல்லாமல் கைத்தறி ஆடையவே அணிவிக்கிறேன். மற்ற நடிகருக்கு ஒரு வாரத்தில் போட்டு விடலாம். ஒரு வார்த்தை இல்லையா, நான் ஒரு வாரம் பிதி சிறந்த அழகுமுத்துக்கொன் பாடலை பாடி மக்களை ஆழ்ந்த வெள்ளத்தில் மிதக்கச் செய்த மிருதங்க பத்துவான் TR மணிகண்டன் அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டியின் சார்பிலே பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஏங்க மசத்தை புடுங்க வாங்க, வீண் திருந்த மாட்டாங்க. புதுகை KS சந்திரன் அவர்களுக்கு மிருதங்கம் அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டியின் சார்பிலே பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. உலக இருக்கணும் சூத்தரிச்சு போவாங்க. நாடு நடத்துக்கு கருத்து வராண்டா பேப்பயமே. தாள கலைஞர் S சண்முகம் அவர்களுக்கு எங்களது விழாக்குழுவின் சார்பிலே பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. குளிச்சா மேலே அடிக்கணும்னா பின்னாடி போய் தான் அடிக்கணும். ஒலி அமைத்து இவ்வரங்க மேடையிலே சிறந்ததொரு இசை பாடக தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்கும் அவருடைய புகழ் ஓங்கிட வேண்டும் என்று எங்களது இளைஞர் நற்பணி மன்ற சார்பிலே வாழ்த்தி அதனுடைய நியூ ராகம் டிஜிட்டல் ஆடியோஸ் உரிமையாளர் அன்பு சகோதரர் ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கு எங்களது ஏர்வேல் கிராம யாதவர் சங்கம் யாதவர் இளைஞரணி
மாவீரன் அழகுமுத்துக்கோன் பேரவையின் சார்பிலே இந்த பொன்னாடையை கைத்தறியாடையாக அணிக்கிறோம். இங்க வாடா, அந்த மைக்கு போதன்றதுடா, வாடா அஜேஷ், இந்த மைக்கு கொஞ்சம் பாடுறேன். போன வட்டம் நான் தான் சொல்லிட்டு போனேன், கல்யாணம் ஆகிரும்னு. கல்யாணம் ஆயிடுச்சுல, அடுத்த வருஷம் கருப்பேன் பிறப்பேன், காப்பாத்தாரேன். பொன்னடை போர்த்தி கௌரவம் செய்த எனது அருமை ஏரி வயல் வாழ் கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களுடைய நியூ ராகம் டிஜிட்டல் ஆடியோ சார்பாகவும் மனமாத நன்றி அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகளை வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஒளிபரப்பி நாட்டு மக்களுக்கு நல்லதொரு அர்ப்பணிப்பை படுத்த வருகின்ற வீடியோ கலைஞர்களுக்கு எங்களது விழாக்குழுவின் சார்பிலே தம்பி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அவர் பேர் தெரியுமா? மின்சார வாரியத்தில் இருந்து வந்திருக்கின்ற அதிகாரி அவர்களை விளையாடக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பிலே பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய எங்கள் நாடகத்திற்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை அதிகாரி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கும் விழா கமிட்டியின் சார்பிலே பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம காவலர் ஆகிய இருவரையும் விழா மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நீ வீட்டில் போய் தனியாக பேசுவேன், என்ன அண்ணன் தெரிவேன். காவல்துறை அதிகாரி வந்துட்டார், அவர் தானே வீடியோ கலைஞர். தம்பி யூடியூப் சேனலில் பேர் என்னப்பா? அடையாளம்மா? நான் அடையாளம் தெரியாமல் தெரிஞ்சேன்டா உன்னைய. அடையாளம் யூடியூப் சேனல். பெரிய நகைக்கடை ஓனர் மயன்றேன், ஒரு 500 தர மாட்டியாடா? என்னடா காசும் கொண்டு வந்திருக்கேன். அருமையான துண்டு 500 அம்பளிப்பு வழங்கி பொன்னாடி போத்து கௌரவப்படுத்திய அடையாளம் எஸ்எம் சேட்டி நகை தொழிலகம். நவீன முறையில் தாளிகள், கொடிகள், தொப்புள் கொடிகள், இலைகள் செய்து தரப்படும். அடையாளம் யூடியூப் சேனல். தமிழர்கள் ஆதரவு தருவாங்க. வாழ்த்துக்கள். திரைப்பட நடிகர் தம்பி, சினிமாவில் ஜெயிச்சுவா. நான் போய் என்னை மோத்தம்மன் வைறாங்களா விதி. இங்கே என் தம்பி கீழக்குடம்பலூர், ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தினூர் அருகாமல் உள்ள கீழக்குடம்பலூர் மண்ணின் மைந்தன் தம்பி கனி அவர்களுக்கு இங்கே ஏரிவயல் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் யாதவ இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாகவும் பொன்னாடை ஓத்தி மகிழ்விக்கிறார்கள். சரி, விழா கமிட்டி ஆளுக்கு ஒரு துண்டை சோல்டரில் எடுத்து போட்டு போயிட்டுங்க. வேணாம்ட்டாங்க நாடகம். பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கின்ற கள்ளிச்சேரி எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஏரிவேல் கிராம யாதவர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பில் பாரதிராஜா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஏன் அப்படி ஒரு மாதிரியா பார்க்குறேன்? தம்பிக்கு அடையாளம் தெரியல, பவுடர் போட்டவொன்னே. ஏன் பின்னாடி நிற்கிறேன்? அங்கிட்டு போனேன். நீ ஒரு 5 நிமிஷம் வாசிக்கிறியா? ஆனால் மணிகண்டா நீ போட்ட குட்டி மாதிரியா இருக்கானடா அவன். அள்ளிட்டானடா மடுவும் கிடுவுமா. சரி அண்ணே, நீ இங்கே நில்லு. உன்னை பேச விட்டோம்னா தாலி எட்டி முதல்வர் வரைக்கும் பேசுவேன். ஆனால் பேச்சு மைக்கில் பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எங்கள் அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாரும். பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத ஏரிவைய கிராமத்திலே இந்த புனிதமான ஒரு விழா, கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற யாதவகுல பொதுமக்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக வெளியூர்லேருந்து இந்த ஏரிவைய புண்ணிய பூமிக்கு வருகிற வெளியூர் என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த எம்.கே.ஆரின் இரவு வணக்கம். நாடகம் வள்ளிதரமா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. தம்பி எக்கோ கட் பண்ணு பாய், எக்கோ கட் பண்ணு. ஹலோ மை செட்டு 4 இடத்துல போட்டுட்டு இங்கேயும் போட்டிருக்க. உண்மையிலே மை செட்டு போடுறது சரியான கலை. இவ்வளோ சின்ன வயசுலேயும் அந்த பாரம்பரியத்தை விடாமல் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற என்னுடைய தம்பி நியூ ராகம் சூரானம். வாழ்த்துக்கள் தம்பி. 10 தடவை சொல்லிட்டேன், ஒரு 100 ரூபா நகட்டலையாடா. யார் திக்குத்துன்னு வந்தேன், மனு கொடுக்க வந்தானே என்ன? நன்றி. இன்னும் எதிர்பார்க்குறேன், ரேட்டை குறைச்சி பேசிவிட்டேன். ஏரிவயல் அழகு லட்சுமி அவர்களது அண்ணன் பஞ்சனூர் ஆர் மலைச்சாமி கோனார் எம் பிரியா அவர்களின் குடும்பத்தார் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 5001 ஏரிவயல் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்களுக்கும், பஞ்சனூர் ஆர் மலைச்சாமி கோனார் எம் பிரியா குடும்பத்தார்களுக்கும், இளைஞர்களுக்கும் அத்தனை பேருக்கும் எம்.கே.ஆர் அன்பாலயம் சார்பாக நன்றி வணக்கம். நீ ஒரு 100 ரூபா
நன்றியா, உடனே கட்டி பிடிச்சிருவேன் கேட்டுவேன். பாப்பா பாப்பா, நீ தண்ணி ஓட்டுறதில்ல? சித்தப்பு வா சித்தப்பு, ஒரு கப்ளிங் இருக்கு வாங்கிட்டு போறியா? நீ சொல்லு என்ன? ஏரிவயல் கே செல்வேந்திரன் அவர்கள் பப்புனாக நடிக்கும் அருமை சகோதரர் எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி கௌரவிப்பார்கள். போட்டு விடு, போலீஸ் ரைடு வேமா கணேஷ் பயில ஓட்டுறாங்க. மொத்தா ஈர இங்க இருக்கு நம்முடைய விடிவிளக்கு வருவல்ல குல விளக்கு. குல விளக்கு குல அந்த வச்சாடா. நாடு வெட்டி வச்சு போடு. நம்ம தம்பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஏன் சார்வாக இருக்க மக்கள் ஜனம் போடுறேன். கொண்டாடு. என் பேண்ட்டை கூட உறிஞ்சு விட்டு முண்டமா போ. குல வழக்கு வீச்சம் தாங்க முடியாடா. வாடா ஒரு ரம்மி வாடா, மயிரை புடுங்கு வாடா. ஆனால் சரக்கு அடிச்சிட்டு கணேஜி பயில போட்டியாக்க இதோட வீட்டுக்காரமாவுக்கு முத்தம் கூடு, வெட்டி இழுக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் கொலை செஞ்சாங்கல்ல இன்னும் பூரா எங்கள் அண்ணன் தம்பி பூரா ஏன் இப்படி தெரியுங்கன்னு தெரியலையே. அன்புக்கு சித்தப்பா மயத்தை பிடுங்கணப்பா. சித்தப்பா இப்படித்தான் வருவாங்க நாட்டில். ஒரே ஒரு விஷயம், பெரிய ஆள் மாதிரி இருக்கணும். நீ சொல்கிறேன், அப்போ எல்லாம் எல்லா ஏரியாவிலும் ஒரே ஒரு பெரிய மனுஷன் 1,00,000 பேரை கூட அப்படி சொன்னார்னா நிற்பாங்க. டேய் வெண்ணமங்கல எவன்டா சண்டை போடுறவன் பொங்கடா மொத்தா அப்படின்ட்டான்னா ஐயா சொல்லிட்டாரா, கைலி வேட்டிலாம் இறக்கி விட்டு போயிடுவாங்க அந்த காலத்தில். இப்போ அதே பெரிய ஆள் என்னடான்டா 4 பேர் போய் என்னடா சொன்னேன் அந்த பெரிய ஆள்கிட்டே, இல்லை என்னடா சொன்னேன், இல்லை ஆயிரந்தே இருந்தாலும் வயசில் சின்னது தானே போடான்னு சொன்னேன். எப்படா நீ போடான்னு சொல்லலாம்? மொத்தா ஒன்றே போ, நாளை காலைல உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. ஏன் அப்படி பயலுக மாறுறாங்கன்னா பெரிய ஆளுக வெக்கமாக இல்லாமல் பெரியப்பாவுக்கு ஒரு உருண்டை புயலை விட்றா மண்டை காயுது, புயலை கொடுத்துருவாங்க. நீ உதட்டில் புளிச்சுன்னு வச்சுக்கிட்டு மறுபடியும் கட்டிங்க அடித்தாங்கன்னா நீ போய் வெக்கமாக இல்லாமல் எனக்கு 2 ounce ஊற்றுங்கடா. அப்புறம் தூக்கி போட்டு வெதரில் மிதிச்சு விட்டாங்கன்னா ஏன் மிதிக்க மாட்டேன்? பெரிய ஆள் மாதிரி இருந்தால் சிறியவர் மாதிரி இருப்பாங்க. சிறியவர்களுக்கு வழிகாட்டி யார் தெரியுமா? பெரியவங்க தான். அது ஒரு சிலர் பண்ணுற தப்பை சுட்டி காட்டுவேன் மேடையில், எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவேன். இங்கே என்னமோ கரைச்சல் இருக்க போகிறாங்க. என்ன இந்த வெதர்னா கொட்டையாண்ணே வேணும்னா அவனை கிளச்சிட்டு பாரு, பேண்ட்டை போட்டு. பெண்கள் உண்மையிலே தாய்மார்கள் ஆத்தா, எங்கள் அத்தனை பேருமே அன்னை தெரசாவை பாரு உங்களை வணங்குறேன் ஆத்தா. ஒரு உள்ள கை தட்டல, அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்கிறாங்க. கை தட்டுவேன், பெரிய சேட்டு மக மாதிரி அந்த அப்படி கை தட்டலாம். என் ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே நான் மனிதனாக பார்க்கிறேன், என் உடம்பிறப்புகளாக பார்க்கிறேன். குறிப்பாக என் ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் உங்களையெல்லாம். இந்த கைதட்டினால ஊர அன்னதான அள்ளி இறப்பியாக்க ஒரு பைக்கில் ஏற்றிட்டு போக மாட்டாங்க, கேட்காத கேள்வி மோத்தாமன்னு வைவாங்க. எல்லாரும் விவசாயம், நானும் விவசாயி என்பது எனக்கு பெருமை. விவசாய குடும்பத்தில் கலிசேரியில் பிறந்து இன்றைக்கி அம்மா பிறந்த ஊரில் போய் இருக்கேன்னா அது காரணமே இந்த நாடக கலை தான். நாடக கலை மூலம் சம்பாரிச்சது தான் 1 கோடிக்கு மேலே இருக்கும் என்னுடைய உறவுகள், தமிழ் சொந்தங்களை தான். கப்ளிங்கின்ட்டேன். அவனுக்கு என்ன பிரச்சனையோ? கல்யாணம் பண்ணாத ஆளுகள்லாம் இருந்தால் கை தூக்குங்களே, சும்மா தூக்குங்க. சரி, அந்த ஏப்பாய் சித்தப்பா நீ எதுக்கு தூக்கணும்? இன்னொரு ஸ்டெப்பு நீ உணர்ச்சி வசப்படுறியா? சித்தி வேணாமா? அப்போ செம்பரியாட்டில் தப்பு. தம்பிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. நீ சூம்பு என்னது தூங்குண்டே. ஏன்னா இளைய சமுதாயம் அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து பொண்ணு கிடைக்கல. உண்மைதான் தம்பி, நீ கூட பேசக்கூடாது. பூரா மோசமான இங்கே புலந்துருவாங்க. வந்தமா நாடகத்தை பார்த்தோமான்னு போடா. நீ எதுக்குற கூட பேசுகிற வெண்ணமேனே? நீ என்ன பப்புன்னு போடுற? நான் தெருவில் நிற்க வேணா. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இன்றைக்கி கூட்டத்தில் ஒவ்வொரு ஆள் பேசிக்கிட்டே இருக்கிய. நாடக கலை என்பது என்ன? கலைஞனை நடிக்க வச்சு நம்ம ரசிக்கணும், அதே கலை. நீ பேசிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் எங்கள் வேலை குறைஞ்சி போகும், காசு வம்பா போயிடும். விழா கமிட்டி அங்கே பாரு மஞ்சள் சட்டையை என்ன, நீ என்ன போய் தண்ணி குடிக்கிற? உள்ளே போய் பொம்பளையால் பாரு போ, யாரும் வராமல். ஒரு பாட்டு படிக்கிறோமா? அழகமுத்தும் கோன் புகழை பாடி விட்டு எக்கோ வை. ஹலோ 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 ஹலோ. காட்டு வழி போற
பொண்ணு கவலம் படாத காட்டும் புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத எரிவைய போனாரம் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா எரிவைய போனாரம் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலம் படாத காட்டும் புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத அழகுமுத்து போனாரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா அழகுமுத்து போனாரம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு போனாரம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு ஆமா அழகுமுத்து போனாரம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு வீரமுள்ள ஜாதி ஐயா கோனார் குல வம்சம் ஐயா வீரமுள்ள சாதி ஐயா குணர் குல வம்சம் ஐயா வீரமுள்ள ஜாதி ஐயா அழகுமுத்து மாறி ஐயா தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா ஆமா தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா காட்டு வழி போற உன்னை கவலம் படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத எரிவைய போனாரம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு மாவீர் அழகுமுத்து போனாரம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு என்ன பாட்டு பாடி ஒரு உள்ள கைதட்டலே இடியப்பம் அவன் தான்டா முதல் அக்யூஸ்டு இங்கே காவல்துறை அதிகாரியா வந்திருக்காங்க உலகத்திலே 2ஆம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை சொல்லும் போது இந்த அவதாரம் கட்டின ஆளுக்கெல்லாம் எரிச்ச மதுராக இருக்குமே ஏன் அவதாரம் கட்டுற தமிழன் யாருக்கும் பயப்பட தேவையில்லை நான் மேடையில் பகிரங்கமாக பேசுவேன் வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தையும் வைத்து கொண்டால் காவல்துறை அதிகாரியா பொறுத்தளவு நண்பர்களே 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 இங்கேருந்து இளையாங்குடி போகிறவன் இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் போலீஸ் பிடிச்சா என்ன சொல்கிறது அவனை பிடிச்சிட்டு கேட்பார் லைசன்ஸ் எங்கே உடனே அழுவேன் நேற்று மொட்டாட்டி துவைக்கும் போது சட்டியை ஊற வச்சு அதில் வருது சார் லைசன்ஸ் எடுத்துக்க மாட்டேன் இன்னும் அழுவாங்க ஆர்ச்சி புக்கம் கடை எங்கள் ஆத்தாவுக்கு குடல் வாழ்வு சார் குடல் வாழ்வு இளையாங்குடி அட கம்மா கண்ட முண்டை எத்த தண்டி இது அதே மாதிரி வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள் சாதை வெளிகளை கடைபிடிங்க யார் கடைபிடிக்கிறா சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்து போவேன் 30 தான் போவாங்க 30 மாட்டு வண்டிக்கெல்லாம் நிப்பாட்டுவேன் மச்சான் சைக்கிள் வருது மச்சான் இருங்க மச்சான் சைக்கிள் போட்டு மச்சான் போய் இளையாங்குடியில் ஒரு கோட்டரை போட்டால் 100ல் போவேன் மச்சான் லாரி வருது அது எனக்கு பிளாஸ்டிக் மாதிரி பட்டார்னு விட்டு அப்படி பாவ ரச பூவ ரச அவங்க ஆத்தா ஒப்பு வச்சாலுங்க என் மயம் மாதிரி வண்டி ஓட்ட முடியாது 2 கையை விட்டுட்டு ஓட்டுவேன் இப்போ எப்படி இருக்கேன் என்னையை விட்டுட்டு போயிட்டேன் சிரிப்புக்கல்ல சிந்திக்க வேண்டும் அதே மாதிரி பெண்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஸ்கூட்டியில் ஓர பொம்பளைகள்லாம் மெதுவாக போங்க புருஷன் கூட பின்னாடி உட்கார்ற பொம்பளை சாலெல்லாம் ஒழுங்காக போடு என்னத்தை மயிரை புடுங்கினத்தை அதே மாதிரி இந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுதுங்கன்னா இந்த இப்படி பைக்கில் இப்படி உட்காந்து போக வேண்டியதானே புருஷனை இந்த அவன் ஏன் கோயிலாம் கையெடு போங்க கனகனன்னு இருக்கும் போங்க இளையாங்குடி போகும்போது 30ல் போவேன் அது லேசாக தடவும் போது 2 பேரும் கொஞ்சம் நேரத்தில் 108ல் போவாங்க சாச்சிருவேன் அங்கே போய் அவன்கிட்ட கேட்பாங்க எப்படி விட்ட அந்த முட்டைதான் தொடையை லேசாக சொரிஞ்சா கருங்குளத்து முனி அடிச்சிருச்சு
மயிறு அங்கிட்டு போய் சரிடா. இவன் பொண்டாட்டிகிட்ட போய் இவன் விழுந்த கதை. இவன் ஆளு காணா, என் குழந்தையாவும் காணா. இவன் முகலைக்கு ஒரு என்ஃபீல்டு வாங்கடா டிவி கட்டிக்கலாம்னு சொன்னேன். வேணாம்ண்ணே, அப்பா அப்படி டிவி சுட்டி இருக்குண்ணே அப்படின்னு ஏற்றிட்டு போயிருக்கேன். குழந்தையாவை மறு வீடு திருக முடியல. வெயிட்டு 2 பேரும் 1/2 டன்னு திருகிருக்கான். வீட்டு வேறுன்னு வயர் அந்திரிச்சு பல்லுக்கிட்ட கடிச்சு மேபாலத்தில் ஏறி இருக்கேன். நிற்கலை வண்டி. திகுன்னு பின்னாடி வந்து அது சாக்கடையில் விழுந்து அப்புறம் டைவர்ஸ் வரைக்கும் போய் நான் காப்பாற்றி விட்டேன். அடுத்த வட்டம் போகும்போது லோலரில் போங்க. அசிங்கப்படுத்திட்டியாடா. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலை சுமந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வள்ளி காமி. நாங்க இருமுடிய தலை சுமந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வள்ளி காமி. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. அந்த 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. எத்தனை ஜாமிக்கு வேணா நீங்க மாலை ஓடலாம். உங்க பாட்டையங்காலத்தில் கட்டி காத்த நம்மளை வணங்க வச்ச குலஜாமி மட்டும் யாரும் மறந்துடக்கூடாது. குலஜாமியை தவிர வேறு ஜாமியை வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிட்டேன்னா கொஞ்சம் நாளில் ஓன் ஜாமியை உன்னை குடைய ஆரம்பிச்சிடும். இதை கோடாங்கின்ற முறையில் சொல்கிறேன். ஓன் ஜாமியை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு மற்ற ஜாமியை எல்லோரும் கும்பிடுங்க. குலஜாமி முக்கியம். சரிதானே? உண்மைதானப்பு? அதே மாதிரி பொம்பளையாள் கூட என்ன பண்ணுறேன்னா ஓம் சக்திக்கு மாலை ஓட்டுப்போ. வேணாம்ப்பா, ஏன் வாய் அவசாரி வாயிடா, வேணாம்டா. நான் சொன்னது பூரா பழிக்குது. அண்ணே சும்மா சொல்லேன். போன வருஷம் அப்படித்தான் சொன்னேன். குத்தாட்டம் போடுறேன், ஆத்தா ஓனே ஜாக்கெட்டில் முதுகில் வேலுக்கம்பட்டை குத்திருமுன்னு சக்காலத்தி மகளுக்கு அந்தந்தண்டி பசை சாச்சி விட்டாளுங்க. அந்தந்தண்டி பசை சாச்சி விட்டுட்டு அதில் நீலி கண்ணீர் வேறு. ஒரு பொம்பளை வீடியோ எடுத்து போடுது. பாருங்க சத்தி, காரை பாருங்க, டயர் எப்படி கிடக்கு பாரு சத்தி. ஆத்தா சோதிச்சிட்டா, ஆத்தா மைத்தை பிடுங்கிட்டா. எப்படி சோதிச்சா? நீ தான் உள்ளே போய் குத்தாட்டம் போறிய வரைஞ்சி கட்டிக்கிட்டு சேலையை. இதில் தலைவின்னு ஒரு சத்தி இருப்பாங்க. அவங்க தான் முன்னாடி கலக்கு வழக்கு பாப்பா. பெரிய செமந்தார் மக மாதிரி இருந்தால் அவன் புவனா 300 தரணும். இருமுடிக்கு இவ கருப்பாகி 250 ரூபா தரணும். ஒவ்வொருக்கும் மெசேஜ் அனுப்பிவிடும். சத்தி எல்லாரும் அந்த அமௌண்ட்டை செலுத்திடுங்க, இல்லைன்னா உங்களை கோல்டன் பீச்சு கூப்பிட்டு போக மாட்டேன். ஓம் சக்திக்கு போகிறவன் போல் எதோ கோல்டன் பீச்சு போகிறேன். எப்படி இந்த விபத்து நடந்துச்சுன்னா ஓட்டுநர்கள் கவனம் சிதறினா எந்த ஒரு பயணமும் வெற்றிகரமாக நம்ம செல்ல முடியாது. ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நம்ம காக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனுக்கு சமம். ஓட்டுநர்கள் சாமி பாட்டு கோயிலுக்கு போகும்போது சாமி பாட்டு தானே உனக்கு தேவை. செல்லாத்தா இல்லைன்னா பொன்மகளே தேவி அம்மா. இதே வேற முண்டாட்டி போயிருக்குமா என்னடா உணர்ச்சி வச்ச போட்டு எதை போட்டுருக்குறேன். திருப்பி அங்கேருந்து அந்த மேடம் சொல்கிறாங்க டிரைவர் சத்தி. அவர் சொல்லுங்க சத்தி, இந்த பாட்டு போட்டால் என் சத்திகள் பூரா போர் அடிக்குன்னு சொல்கிறாங்க, குத்து பாட்டா போடு. அவன் கிளப்பி விட்டான். யமுனா நதி கரையோரத்தில். அவன் டிரைவர்கிட்ட போய் கண்ணாவும் தன் பூங்காவனம். அவன் பொண்டாட்டி விட்டது 3 நாள் ஆச்சு.
அவன் ஆக்சிலேட்டர் தெரியாமல் மிதிச்சு பட்டார்னு கவுத்தி விட்டு பல பேர்த்த கொள்ள தெரிஞ்சேன். போன வருஷம் பஸ்ஸு, இந்த வருஷம் ட்ரெயினாக ட்ரெயினை கவுத்தி விட்டுருங்க, இல்லை வீட்டை இடிச்சிட்டு போய் இளையாங்குள்ள போய் படுத்துரு. இது சிரிப்புகள்ல, சிந்திக்க வேண்டும். இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. இந்துக்கள் உள்ள சாமி பூரா லேஜான சாமியெல்லாம் கிடையாது. சொன்ன சொல்லும் மாறாது, சொல்வாக்கு தப்பாது. இப்போ சாமிகிட்ட பூரா எல்லாரும் போய் என்ன வேண்டிய கைகால சுகத்தை கொடுக்கணும், இந்த ஏரி வய கிராமம் நல்லா இருக்கணும், மற்ற மாதிரி நானும் பிழைக்கணும் அப்படின்னு சாமிகிட்ட வேண்டாலும் 100க்கு ஒருத்தையும் கூட கிடையாது. போய் வேண்டியான் பாரு. அடுத்தவன் அவன் எதிர்த்தாப்பில் அவன் 1000 உருப்படி செம்புரி ஆடு வச்சுருக்கேன். கருப்பா எப்படியாவது காண வந்துடணும், மசுரை பிடிங்கிடணும். ஒரே ஒரு விஷயம், செய்வனை நம்ம வச்சு தரோம்ல. இந்த செய்வனை என்பது என்னன்னு தெரியாமல் சில பேர் தர்ற. செய்வனை என்றால் என்ன? ஒருத்தருக்கு நீ செய்கின்ற வினை கொஞ்ச நாளில் ஒன்றே திரும்பிடும். அப்புறம் ஆத்தானால் விடாது, அப்பனால் விடாது. நீங்கள் எல்லாருமே என்ன பிறக்க போகிறோமா? கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை. இவன் டீச்சரை எப்படி 12,000 கொண்டு வந்துடுவேன். இந்த குட்டை ரொட்டிலாம் வாங்கிட்டு வருவேன். சேப்பரியா கேட்டால் என்ன வேணா வாங்கிட்டு வருவேன். மெடிக்கலே பொழப்பேன். விதி அந்த வத்தியா அந்த அந்த பாலுக்கு வச்சுக்க போகிறேன் பாரு. அப்படி சாமியை கும்புற விதம் இருக்கு. சாமியை போய் நல்லா குளிச்சு விட்டு ஈர துண்டோடு போய் நின்று மட்டார்னு விழுவாருங்க ஐயா கோடாங்கலாம். அப்படி விழுந்த 1/2 கிலோ விபூதியை அள்ளி மட்டார்னு அடிச்சுட்டு காளிமுனியா கருப்பா கூட வாடாண்டு வந்து விரதம் விடுவாருங்க அப்பா எங்கள் ஐயா. இப்போ பூரா பயல பூரா என்ஃபீல்டு, ஹீரோ ஹோண்டா, பஸ்ஸில் எம்பிட்டு பயல போனாலும் கருப்பனை கிஸ் அடிக்கிறாங்க. கருப்பா கருப்பா ஹாய் ப்ரோ, கருப்பா போயிட்டு வரேன். கருப்பையும் பார்க்குறேன் 108 அனுப்பிவிடு, சீரு சரியில்லடா பின்னாடி போடா. சாமியை கும்புற விதர். ஆனால் மாலை ஓடுற டைம் தான் புருஷங்களுக்கு பொண்டாட்டி மரியாதை. மற்ற நேரம்லாம் நம்ம கேட்க முடியாது. அங்கேருந்து வரும்போது பொண்டாட்டியை கூப்பிடாரு. ஏ அழகம்மா என்ன கருவாடு உரிச்சு துவையை அரைச்சி வை. ஏ நீ பொழந்த உழப்புக்கு இருக்கிற சாப்பிட்றா. என்ன கருவாடு நோத்தா விட்டு கருவாடு, கருவாடெலாம் பொறிக்க முடியாது, எனக்கு வேலை கிடக்கு, ஒரு வண்டி துணி கிடக்கு அப்படின்றோம். மாலை ஓட்டு புருஷன் இருந்தார்னு வைவேன், புருஷனை பொண்டாட்டி ஒன்றுமே சொல்லாது. முருகன் சுவாமி, அந்தம்மா சக்தி, இவன் முருகன் சக்தி சுவாமி. உருளைக்கிழங்கு கூட்டு வைக்கிறாயா? வைக்கிறேன் சாமி, ஆகட்டும் சக்தி. சக்தி ஏன் அப்பளப்பு பொறிக்கவில்லை? இதோ பொறிக்கிறேன் முருகா. சக்தி உன் தொடப்படுது, சாரி மன்னித்து விடு சாமி. சக்தி சாமி. எப்போ அந்த வேற கிட்ட நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பாங்க. உண்மை முருகாவா? இந்த இருமுடி கட்டி போகும்போது இந்த இருமுடி கட்டி போகிற ஆள் மட்டும் சோகமாகவே இருப்பேன். என்ன ஊரில் பயலு ஊரம் கத்துவாங்க, வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா, இரவேலு முருகன் அரோகரா. அவன் இருமுடியை வச்சுட்டு அரோரா. ஏன்னா இவன் மொய் செஞ்ச ஆளு ஊரம் ஆப்பிளும் பிஸ்கட்டும் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி முண்டைக்கு புயலையும் தீர்ந்து போயிருக்கான். அவன் நினைப்பேன் கணேஷ் புயல் இல்லையே, பழனி வரைக்கும் எப்படி நடந்து போகிறது? சைஸாக கேட்பேன். ஏன் முருகன் ஒரு 2 ஓட்டுக்கு புயலாக இருக்குமா? கடைசியில் பஸ்ஸில் ஏறிடுவாங்க. பஸ்ஸில் ஏறினா ஒவ்வொரு ஆளாக கம்பியை பிடிச்சிட்டு கண்ட்ரைட்டு மாதிரி வருவேன். புயலை இல்லையா? ஒரு ஆள் இப்படி புயலை கட்டுவார். கடைசியில் ஒரு சாமி, அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிறேன். என்ன சாமி? பழனி மலை போன வருஷத்தோட அதே படிக்கட்டாக கூடியிருக்கான்ட்டுவேன். புயலை கேட்க வேண்டியதானே? சைஸாக கேட்பேன். ஒரு ஓட்டுக்கு புயலை ஒரு சாமி. புயலை போட்டு வாயில் வச்சுட்டு எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன். என்ன ப்ரோ புயலை இல்லையா? பின்னாடி சீட்டில் ஒரு சாமி வச்சுருக்காரு, 3 வாங்கிட்டு வச்சுருக்கேன். கடைசியில் அவன் கொடுத்து விட்டு இடவெளியில் பழனிக்கு போக மாட்டேன், நேராக சித்தப்பை வீட்டுக்கு போயிடுவேன். இங்கே பிளாக்கில் வைக்கிறாங்களான்னு. புயலை போடக்கூடாது, சீரட்டு அடிக்கக்கூடாது. அத்தனை சுத்தமாக இருந்து மாலை ஓடுறாங்களோ யார் ஒருத்தர், அவங்கள்ட்ட தான் சாமி நிற்கும். இதுதான் உண்மை. இப்போ இங்கே வந்து சாமி வந்துச்சுல, எல்லா சாமியும் இது உண்மையான சாமி தான். அந்த இளவட்ட பயலுக்கு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒருத்தெல்லாம் அங்கேருந்து கோயில் வீட்டிலேருந்தே ஆடி வந்தேன். ஒரு பையன் கோயில் வீட்டிலேருந்து ஆடி ஆடி அங்கே நின்றேன். யாருப்பா வந்ததுன்னேன். ஊண்டேன். என்ன தாயில் கருப்பனாக இருப்பேன் போல். இங்கே வந்துட்டேன். யாரா வந்ததுன்னு கேட்டேன். ஐயா என் செல்ல காணாமே அப்படின்னு ஓடிட்டான்டா. திருத்து. சாமி என்பது என்ன? சில பேர் நினைப்பிய சாமி எப்படி ஆடுறாங்க, எப்படி இவங்களுக்கு மட்டும் சாமி வருது? சாமி அழைக்கும் போது உங்களை அறியாமல் கண்ணு கலங்கும், உங்கள் உடம்பு புல்லரிக்கும். அப்படி அரிச்சிட்டா நீ சாமியாடி என்பது அர்த்தம்.
அப்படி உன் மேலே ஜாமி இருந்துச்சுன்னா 10 ஏழை வேலைக்கு விபூதி அள்ளி கொடுங்க, அது சரியாயிடும். சாமியை தேடி நீ போவேன்னா ஓன்ட்டே சாமி இருக்குது, உங்கள் வீட்டில் வச்சு நல்லா கும்பிடுங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் எல்லா சாமியும் ஆடும். ஒரே ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? ஹலோ எக்கோ, நேரத்தில் ஃபோன் அடிக்கிறேன் கப்ளிங். இப்போ சாமி இல்லை தான், இப்போ இல்லை. ஏய் சாமி அழைக்கும் போதே பக்கத்தில் இருக்க பொம்பளை ஐயோ இவ பங்குமோன்னு குதிப்பாளே, இந்த சக்காலத்தி பக்கத்துலேயே வந்து உட்காந்தா அவள் பொண்ணு உடனே அந்த கூட்டத்தில் மீட்டிங் போடும். அவள் புவனேஸ்வரி எங்கே இருக்கான்னு பாருங்கடி, அந்த இருக்கா ஐயா அவளுக்கு இது பாண்டி மணி இறங்குமே, அன்னைக்கெல்லாம் ஆடி சேலை உறிஞ்சிருச்சு. இது 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வராரு, சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வராரு, சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேட்டையாட வராரு, வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேட்டையாட வராரு, வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வேட்டையாட வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனப்பறக்க ஆவேசமா வராரு வீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு, எங்கள் மாவீரன் அழகுமுத்து கோனாரு. என்ற கருத்திலும் பொன்னலாங்குடியே சிவகங்கை மாவட்டம் காலாறுகோயில் தாலுகா ஏரிவயல் கிராமத்திலே ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத கோகுல சந்தான கிருஷ்ணர் கோவில் 29ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள். 1 வருஷம் 2 வருஷம் தான் பரவாயில்ல, 29 வருஷமாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஏரிவயல் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நன்றி நன்றி. இந்த நாடகம் யார் வைத்திருக்கிறார்கள்? இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஜி நாகராஜ் யாதவ் என் அன்னபூர்ணம் குடும்பத்தால் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான ஏரிவயல் இந்த மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அதிவிமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு தமிழச்சி, என் அன்பு தங்கச்சி தோரங்குறிச்சியை சேர்ந்த MA வள்ளியம்மா பெரிய படிப்பு படிச்சிருக்கானே. உடனொப்பம் அவள் ஆத்தாப்ப இன்சில் MA படித்தா எதுவும் கொட்டாய்க்கில் உட்காந்து தெரியுது, நேரம் மெடிக்கல் வச்சு தெரியாதா? இன்சில் ப்ரோ வெவ்வேறா கனத்த மடுவை வச்சுக்கிட்டு பயந்து வருதுடா. பயந்து வந்த சூம்பு என்னது தூங்குண்டேன். என் அன்பு தங்கச்சி தோரங்குறிச்சியை சேர்ந்த MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதிசய சிறுவன் தான். மண்டையில் மசர் இல்லை, நான் என்ன செய்ய? என் அன்பு சகோதரன் பொன்னமராதி அருகாமல் உள்ளே வையாபுரி மண் கண்டெடுத்த SP செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பெண்பாட்டு இசையமது இலச்சால் இவனுக்கு சோறு விட முடியாது, சின்ன வண்டியில் இவனை லிஃப்ட் கொடுக்க முடியாது. இட்ஸ் வெரி வெரி தின்னி குதி மகன்
தின்னிப்பைய மகன் சாரி ப்ரோ மொட்டை நாக்கு என்ன சொன்னாலும் ஊத்துறானே காரணம் 2 உளுந்த வடைக்காக. உண்மையிலேயே தம்பி மணிகண்டன் ஒரு வெகுளியானவன். என்ன சொன்னாலும் கோவப்பட மாட்டேன். அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் கல்லை விட்டு எரிஞ்சிட்டேன் 3வது படிக்கிறவன். அதுக்கு வந்து என்கிட்ட வந்து அழுகிறேன். அவனை கேட்டு கொடு என்னை அடிச்சு விட்டான். காரணம் அவனுடைய தொட உரசல். வேகமாக ஓட முடியாது. கொட்டை தட்டும் கட்டை தட்டும்ட்டு இவங்க நல்லா சிரிப்பாங்க. என் தம்பியை ஊறான் நல்லா சிரிங்கிறா. இவன் போய் பொங்கலுக்கு ஓட்டப்பந்தயத்தில் இந்த பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி தம்பியெல்லாம் பார்த்துருக்கீங்களாடா, பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடுறது. அது இந்த ஒல்லியான புருஷன் ஒல்லியான பொண்டாட்டின்னா கலந்துக்குருவாங்க. கனத்த ஒம்பலை 1 டன்னு இவன் பொண்டாட்டியை தூக்கிட்டு ஓடி இருக்கேன். ஓடும்போது அது சொல்லியிருக்கு எங்கே இட்லி அவிர மாதிரி இருக்குன்னு அடுப்பு அமர்த்திட்டு இருந்து திருப்பி 2 முண்டை பயிலும் தின்னி பயில வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு கனத்த மடுவுதே அது. என் அன்பு தம்பி வெகுளியான சிரிப்புக்கு சொந்தக்காரன். உண்மையிலேயே இந்த நாடக கலை என்ன தெரியுமா, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் தன்னைத்தானே நம்மளாம் தாழ்த்திக்கிட்டு இந்த மக்களை சிரிக்க வைக்கிற கலை தான் நாடக கலை. அதான் என் தம்பி நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் அவனுக்கு போத பாரு. என்னது இல்லை எந்த இதுவுமே வரக்கூடாது. நல்ல இவன் ஒரு ஊரில் கனி உனக்கு தெரியாதுல்ல. சேரு கேட்டேன். சேருன்னா ஒரு 50,000 ரூபாயமாக தூக்கிட்டு வந்து ஊர் ஆள் அவங்க பேத்தி விளையாடுற சேர் இருக்கும் பாரு போட்டுக்கான்னு அதை கொண்டு வந்து போட்டார். இவனு சிமுண்டு முடிய திரிஞ்சு பார்த்தேன் இறங்கலை. சரின்னு இளவட்ட பையில என் தம்பி மாதிரி இருந்திருக்காங்கல்ல, அண்ணே எனக்கு ஒரு சேர் வாங்கித்தன்னு உள்ளே வந்தேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன், தம்பி இந்த குண்டு பையலுக்கு ஒரு சேரு கொண்டு வாங்கடா. அண்ணே உனக்கா உசுரே உருப்பம்ண்ணே, சேரு தானே இருங்க ப்ரோ தூத்துன்னு ஒன்றாங்க காட்டுக்குள்ளே ஓடி வந்து ஒரு சேரை தூக்கி போட்டாங்க. இவன் உட்காந்து நல்லா வாச்சிக்கிட்டு இருக்கார். யானை முகத்துக்கு ஏற்ற பானை வைத்து சாமி, நான் சாமி அழைக்கிறேன் என் பாண்டி முன்னு இவன் ஆடிட்டேன். இவன் எதுக்குற ஆடுற முண்டை அப்படின்னு பார்த்தா அவங்க தூக்கிட்டு வந்த சேரு ஒரு கிளவியை சுடுகாட்டு கொண்டு போன சேரான். இவனுக்கு பேய் குடிச்சிருச்சு. அப்புறம் அடித்து அவன் கம்பு கூட்டு மாசில் உதுத்து அன்னைக்கு வத்தனை பால் தான் அவன். சரி சொல்ல மாட்டேன் என்ன கேவலப்படுத்து. அன்னைக்கு ஒரு ஊரில் அண்ணே வேணாம்ண்ணே அண்ணே கும்புறேண்ணே அல்ல கேளு சத்தியமாக நடந்ததுடா. இவன் சின்ன சேராக இருந்தவொடனே பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துட்டேன். சேரு பிடிச்சிக்கிருச்சு, ஒன்றுக்கு நெருக்கிருச்சு. என்கிட்ட கேட்குறேன், அண்ணே பேசிக்கிட்டு ஒன்றுக்கு வந்துட்டு வரேன்னு போடான்னு. இவன் போனேன், சேரு எடுக்க முடியலை. பின்னாடியே சேரோட போகிறேன். 2 கிளவியை பின்னாடியே போச்சு. நான் சொன்னேன், ஏய் அவன் ஆம்பளை ஒன்றுக்கு இருக்க போகிறேன், நீ எங்கே தான் வரேன், அந்த சேரை மட்டும் வாங்கி கொடு. ஏன் மட்டுப்பா ஏன் புரிஞ்சு என்னையே போட்டுக்கிட்டு கத்திக்கம்பளை ஓட்டு கழுத்த அறுத்து போய் அப்புறம் எடுக்கும்போது முன்னாடி வெதர்லேயே மிதிச்சுக்கிட்டு. என் அன்பு தம்பி இன்னும் இருந்தால் சொல்லுண்ணே. இன்னும் இல்லைப்பா அவ்வளோதான்ப்பா. அடுத்து சொல்கிறேன். ஆறுமணிய கலையரசு பண்பாட்டு இசையமது புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த ஆறுமணிய சக்கரவர்த்தி எத்தனை பேரை நான் சந்திக்காத ஆளே கிடையாது. அத்தனை பேருக்கும் ஒரு தனி குரல் வளம் உண்டு, வாசிப்பு திறமை இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாடக உலகத்தில் சலித்தவர்களில் பூராமே சாதித்தவர்கள் தான். ஆனால் மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய கலைஞனா ஒரு ஆறுமணி சக்கரவர்த்தி இருக்க முடியுமா? அதை நிரூபித்து காமித்தவன் தான் இந்த மணிகண்டன். அவன் பேசினா நமக்கே சிரிப்பு வரும், நாங்களே சிரிப்போம். வாழ்த்துக்கள் தம்பி. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமணியும் பின்பாடல். மணி பேசா குனி. ஏன்னா மணிகண்டன் அவங்க அம்மாவோட அரவணைப்பில் தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தது. தாயினுடைய பாசத்தை நன்கு அறிந்தவன். வாழ்த்துக்களை என் தம்பி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவா கோட்டைகிரி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருகத்தை செய்வார். சந்திரா
சீட்டு கட்ட காசு தரேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி இப்பயே பிரட்டி மண்டி ஓட்டேன். என்ன பண்ண காத்திருக்காரோ. புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆள்ரொன்று இசைப்பார்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உண்மையிலே பலவாத்திய சக்கரவர்த்தினா நீதான். வீட்டில் இருக்க அம்புடி சாமான் அழிட்டு வந்துடுவேன். விரல் சாவி இங்கே வர கசகசா அம்புட்டும் பவுட்ரு பேரிங் பவுட்ரு மயிரை பிடுங்கிறது வர. பாசத்துக்குரிய அன்பண்ணன் சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள பூவரசகுடியை சேர்ந்த நண்பன் சண்முகம் அவர்கள் சீன்தாளம். கூப்பிடாமே வராப்புல. ஏன் பயப்படுற சண்முகம்? உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். பிரஷர் மாத்திரை போடலனே. எதுவும் இல்லைல்ல, சுகர் இல்லைல்ல, பிரஷர் இருக்கு. மோசம் எப்படி போகுது இப்போ போகும் பாரு. உனக்கு இங்கே ஏமாற்ற முடியாது. பூரா வந்து சும்மா கிடையாது. பூரா நியூ ப்ரோ. பூரா விட்டு போட அள்ளிடுவாங்க. பாடுற பாட்டுக்கு கரெக்டாக பாட்டு போட தாளம் போட சொல்லுப்பா. ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். காசு வெட்டி போட்டுருவேன். பாடவா? கன்னத்தில் என்னடி காயம் இரு. இன்னும் ஆளுகளே ஏறல. வண்டி எடுத்துட்டு போயிட்டேடா. உத்தரவு சம்மாங்க என்ன நண்பா? என்ன எவ்வளோ பெரிய கோயில் பூஜாரி உன்னை வணங்குறேன். தொழில் வேற, பெரிய மக்கள் சித்த மக்கள் வேற. எலும்புச்சம்பளத்தை மந்திரிச்சு விட்டுருவோண்டா. எப்படிடா ஏன் மானா இந்த நம்ம பங்காளிடா. முகத்தை பாருங்க. சரி சரி கொண்டு தர மாட்டேன். வந்திகளா வந்திகளா நீங்க கூத்து பார்க்க வந்திகளா குத்த வைக்க. இந்த கிளம்பிட்டால இவன் தாண்டா அருண் ஐஸ்கிரீம் முத கஸ்டமரே வந்தாண்டா. இந்த கிண்ணியா கிண்ணியா நீ பங்காளி. நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். கரெக்டாக நீ போடு. பழைய காலத்து பாட்டு, நல்ல பாட்டு. சரி பாடுங்க. ஏல என்னைய படிக்க வர்றா போந்தா முண்டை. சரி பாடுறா முண்டை. ஏல நான் வேப்பங்குச்சியில் பல்லு வளைக்கிட்டு கொப்பிடிச்சுக்கிட்டா இருக்கேன். அப்படிதானா இருக்கு. காவியம் அருள் நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. பாட்டு வேலாம்ல பாவந்தே இரு. அப்ப எல்லா பேரும் வாட்சாகல. அப்ப இவர் வாட்சி காட்ட ஊருக்கு ஆச்சு. நீ நோகாம திங்கலாம் பாக்குற ஜம்மா. இப்ப இந்த பாட்டு நியூவா பாட்டு. 18 வயசில் என்ன படக்கும் பைத்து அத்த தவிர என்ன அதுக்கு நீர்மலை அடி அடிச்சான் பாரு. போயிரு மரியாதையா உன்னை சிவசமாதி அடைய விட்டுருவேன். அந்த பாட்டுக்கு பாரு. கிண்ணியா 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 18 வயசுல ஓத இறங்கிடும். மீண்டு வரப்போகுது சாமி. எக்கோவை அண்டஜாமி வீரம் குறையலையா எரிமையே பாட்டஞ்சாமி தத்துருமா விளையாடுது வாரையா. எரிவய கிராமத்திலே பாட்டங்க ஆண்டஜாமி வீரம் குறைய
சாமி முறா மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா கள்ளிஜரி பிறகரைய விட்டு எரி வயல்ல வந்துதானே நிக்கிறானையா எரிவய கிராமத்திலே கோணர் மக அண்டஜாமி வீரம் குறையலையா சாமி ஊரா தத்துரமா விளையாடுது மாறையா இந்த சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா 18 படிகாரம்பா 18 படிகாரம்பா 18ஆம் படியா அழகுமலை எல்லைய விட்டு எரிவய கிராமத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா எரிவய கிராமத்திலே பாட்டைங்க ஆண்டஜாமி வீரம் குறையலையா சாமி மூரா தத்துரமா விளையாடுது மாறையா இந்த சாமி மூரா மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு பரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாதி அரைச்சமாவே அரைப்போமா துவச்ச துணியை தவப்போமா நம்ம கதையை கேட்போமா பிள்ளை வளர்ச்சி பார்ப்போமா எம்மா 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 எம்மம்மா அடி எம்மா 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 அடி எம்மா 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 உங்களை சிரிக்க வைப்பதற்காக தொடர்ந்து 48 நாளா விரதம் கடுமையான விரதம் கனமான வெயிட்டான பொருள்களை தூக்குனால் எலும்பு உருகிவிடும் என்பதற்காக ஒரே ஒரு விளக்கமாத்து குச்சியை நாளா உடைத்து பின்னாடி கரம்பையில் மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார் என்னுடைய அண்ணன் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமன்னி உங்களை சிரிக்க வைப்பதற்காக வருகை தந்திருக்கிறார் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குட்டி மருதுடைய ஐயனார் அருபற்றவன் மருதமணி அவர்கள் இன்னும் 10 நிமிஷத்தில் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார் தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது நியூ ராகம் டிஜிட்டல் ஆடியோ சூரானம் உரிமை டி ராஜேஷ் கண்ணன் நியூ ராகம் 100 ரூபா கூட தர மாட்டேன் கொஞ்ச நேரம் தள்ளி விடுச்சேன் கனி உண்மையிலே நியூ ராகம் நான் அதிகமாக சந்திச்ச ஒரு மை செட் என்னுடைய தம்பி இவர் சின்ன வயசுல தான் எந்த வேலையை செய்தோமோ அதை சிறு வயதிலிருந்து மறக்காம தொடர்ந்து வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறான் அவனுக்கு வெற்றி நிச்சயம் கருப்பொண்ணும் காளிமுனியனும் கைகால சுகத்தை கொடுக்கும் தொடர்ந்து இந்த கலையை மட்டும் விட்டுறாத அண்ணே நாடக கலையை விடலை தம்பி மைசெட்டு கலையை விட்டுறக்கூடாது என் தம்பி சூரான மண் கண்டெடுத்த நியூ ராகம் கொஞ்ச நேரத்தில் கப்ப புழக்க தெரிஞ்சாடா சேமச் என் தம்பி எதாவது பண்ணி வச்சிருக்கேன் அவன் பண்ணலை துணி பால்ட் நியூ ராகத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் மைசெட்டு சூப்பர் சூப்பர் அதற்கு அடுத்தபடியாக நாடகத்தை காண வருகவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் யாதவர் பொதுமக்கள் மற்றும் யாதவர் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் மாவீரன் அழகமுத்து கோனார்
பேரவை ஏரி வயல் அத்தனை உறவுகளுக்கு நன்றி கூறி யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற 2 கண்கள் 2 பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவர் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு வருகின்ற வழியிலே பலதூரமாக 600 வருஷமாக உடமரந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்த எம்கேஆர் படிப்பறிவு இல்லாதாலும் நான் செய்த தொழில் புனிதமான தொழில். நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் பசியை போக்க முடியும், இருக்க இருப்பிடம் கொடுக்க முடியும். எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை வார ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உள்ள போயிட்டு அந்த 2 டூர் நவர்ஸை வெளியெடுத்துட்டு வரேன். தந்தானே மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாடும் மகனேவா நீ சொந்த காலிலே நெல்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அட அறியாது. போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே காட்டுக்கு ஓய்வென்பதேது அடையேது. கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது. ஆளாள கண்டா வணக்கமுங்க என்னாடா மாட்டி வச்சே வணக்கமுங்க. உன் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம். ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் விழு வரைக்கும். உன் காலுக்கு சலங்கையிட்டு நம்ம காலடிக்கு முதல் வணக்கம். ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் விழு வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் என்ற போதும் சபையாடிய பாதமையா நிற்காது ஒரு போதும். வணக்க வணக்கமுங்க ஐயா வணக்க வணக்கமுங்க. நாடக கலை மற்ற கலைக்கு மட்டும் இந்த பாட்டு கிடையாது. இங்கே எல்லாரும் என்னென்ன தொழில் செய்கிறீங்களோ என்னென்ன வேலை ஆக்குறீங்களோ அத்தனையுமே கலைகள் தான். உங்களை அத்தனை பேருக்கும் சமர்ப்பணம் அந்த பாடல். இவ்வரங்க மேடையிலே பக்தி பரவசமூட்டும் பாடல்களை பாடி மக்கள் மனதில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கக்கூடிய எங்களது பாசமிகு அன்பு சகோதரர் கள்ளிச்சேரி எம்கேஆர் அவர்களுக்கு சிலுக்கவட்டி கிருஷ்ணா ஹோட்டல் நடத்தும் தோடுகுளம் காளீஸ்வரன் அவர்கள் ரூபாய் 501 நன்கொடையாக அளித்திருக்கிறார்கள். கோகுல யாதவ இளைஞரணி கரும்ப கூட்டம் ரூபாய் 301 நன்கொடையாக அளித்திருக்கிறார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் 800 வாங்கிட்டே உட்காந்துட்டியா விதி அம்பளிப்பளிக்க அத்தனை பேருக்கு நன்றி. இதை கொஞ்சம் சார் பூஜையை போயிட்டு வரோம்ப்பா. ஹலோ 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 நான் இன்னும் போல. அப்போ எனக்கு பதிலாக நடிக்கிறியானே இப்படி சொல்லியிருந்தா நான் 10 ஆளுக்கெல்லாம் உள்ளே இருப்பேனே. ஹலோ நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும். நாடு இன்னும் செல்வம் பொங்கி வலிக்கணும். நீங்கள் எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நம்ம குலஜாமி அருளோடு அண்ணன் தம்பியா ஒத்துமையா நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும்.
ஹலோ ஆடிய ஆட்டம் என்ன 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 பள்ளிய சேட்டை என்ன 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 பேசிய லொல்லு என்ன என்ன இந்த ஊரே என்னை பார்த்து வீசிய சொல்லு என்ன வீசியே சொல்லு என்ன சொல்றா தம்பி வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு பூதையில் செஞ்சு விட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்ட மப்பு நான் பூதையில் செஞ்சு விட்டேன் தப்பு 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்தில் பிறக்க விட்ட என் மானத்தை 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை அந்த அசிங்கத்தில் பிறக்க விட்ட என் மானத்தை சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டு மப்பு நான் போதையில் செஞ்சு விட்டேன் தப்பு ராமருக்கு பிரதர் போல வாழ்ந்தவன்டா நான் ஒருவனுக்கு ஒருத்தையில் சொன்னவன்டா ஹரிச்சந்திரன் போல நான் இருந்தவன்டா அதான் பழைக்கும் கற்பு விட்டுன்னு சொன்னவன்டா அத்தனையும் தலையிலாச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா அத்தனையும் தலையிலாச்சுடா தம்பி தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா ஓடு மங்கு அந்த ஓடு மங்கு உள்ள போச்சு பங்காளி இந்த கோல்டு மங்கி போச்சுடா பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏன் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஏன் ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டு மப்பு நான் போதையில் செஞ்சு விட்டேன் தப்பு வீடு வாசல் தோட்டம் தொலைவு அத்தனையும் 2 எல்லா நாள் கூட வச்சுக்கடா மனைவி என்ற ஒன்றை மட்டும் எப்பொழுதும் சத்தியமா ஒருத்தையோட நிறுத்திக்கடா அதுல தானே கோட்டை விட்ட மாப்புள்ள அதனால நிக்கிறண்டா ரோட்டுல அதுல தானே கோட்டை விட்ட மாப்புள்ள அதனால நிக்கிறண்டா ரோட்டுல சோமபானம் அந்த சோமபானம் உள்ள போச்சு பங்காளி இந்த அண்ணன் மனம் பறந்துடுச்சு பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டு மப்பு நான் போதையில் செஞ்சு விட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டு மப்பு நான் போதையில் செஞ்சு விட்டேன் தப்பு 5 நிமிஷம் just 5 minutes 5 minutes 5 நிமிஷம் குடும்பமே க்ளோஸ் 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை அந்த அசிங்கத்தில் பறக்க விட்டு வானத்தை சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி
பாட்டு வருதா? குஞ்சாணி பிரியோ பிரியோ இல்ல பிரியோ இல்ல பிரியோ கும்புடு சாமின்னு. நீ கும்புடு சாமி நீ படிக்கிற மாதிரில தெரியுது. இதை நல்லா ஏத்துனே ஏத்துனே. வாவ். என்னால தொண்டை திறக்க முடியல, அதை நல்லா ஏத்தி வை. ஓ ஏ முகர இதை பத்தியா வந்தன வைத்த சில கிளப்பிக்கிருக்க. இதுல எது கடிச்சு பிடிச்சா எனக்கு ஒரு நைனே இருக்க. ஆய பத்து முத. சரி சரி சரி. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். புர்மசாமி புர்மசாமி புர்மசாமி. ஏற்கனவே ஊசி போட்டு நிக்க முடியாம. உங்க 4 பேருக்கு வணக்கம். பொட்டிகார் என்னம்மா? பொட்டிகார் அண்ணே. தங்கச்சி ஆயா. அப்பா நீ ஒரு ஆளு தான் அண்ணின்னு சொன்னா அந்த உறவு முறையை ஏத்துக்கிற. ஆனா வெளியில நம்ம 2 பேரும் கேட்டோம்னா அது வேற மாதிரி பேசுவாங்க. அது வேற. ஆமாவா? எல்லாத்துக்கும் மண்டையாட்டே. நீ மனுஷன் தானா? எனக்கு நீ தங்கச்சி, உனக்கு நான் அண்ணன். உன் காலை காட்டு. என்ன காலை தூக்குற சேர போட்டு நகர்த்தி கிடக்குற? பிரியோ என்னனே எதை பார்க்கலல்ல? என்னனே நீ அண்ணன் சட்டி போடலடா. உனக்கு வெக்கமா இல்லையா? என்ன இன்னைக்கு நேத்து சட்டி போட சொல்லிருக்கீங்க? இதெல்லாம் சொன்னா அவர்லாம் பிறந்ததுல இருந்தே போட்டது இல்லையா? ஆமா தானே. ஏன் உனக்கு சைஸ் 100 தானே? எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டு நடி. ஏ கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டு நடி. கண்ணினி கையில் வந்தா கடிச்சு தும்பி நடி. ரோஜே போறேன் உன்னை ஒரு தடவை பார்த்தது நாது போறேன் உன்னை காணாத பொழுது பிள்ளை. ஏ கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டு நடி. கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு தும்பி நடி. உன்னம் யாரும் உள்ளே. கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்பால போட்டுக்கலாம். 100 ரூபாய்க்கு சில்லறை கோடு. கண்ணத்தை பறிக்க விடு. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. பிரியோ அழகானது குளிரும் கண்ணானது. இடுப்புக்கு அழகானது குளிரும் பெண்ணானது. இதுவும் யானது நனப்புல ஆசை போடுது. நானே நடி உன்னை பார்த்து ரசிச்சே நடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. கடிச்சு தும்பே நடி. என்னையா இவ்வரங்க மேடையில் டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கும் புதுவை வி ஜெயபிரியா அவர்களுக்கு எங்களது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அண்ணே யோசிச்சுக்கணே, அப்புறம் வீட்டில் நாளைக்கு கஞ்சி கிடைக்காதுன்னு நீ தட்டாதனே இருனே. அண்ணன் சொல்ல உனக்கு மச்சான் வேணும். மச்சானா மச்சான் பொன்னாடைய போட்டுறாது.
நாளைக்கு உனக்கு பழைய சோறு கூட இல்லடி. அவர் பொண்ணாட தானே போத்துனாரு, உனக்கு எப்படி குழுகுலுன்னு இருக்கு? நீ பத்த மாட்டேங்குது நீ. எனக்கு பொன்னாடி அணிவத்துக்கு வரப்படுத்தி அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கண்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். என் சம்பளத்தில் 500 ரூபா வேணாம் தரே ராசாக்கரெல்லாம் ஏற்றி வைங்க. சத்தியமா பின்னாடி சாணி தடுத்து பாட முடியலை. இங்கே முட்டை போண்டா இருக்கிற கடுப்புல சங்க கடிச்சு துப்பி போடுவேன். அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமா இருக்கு. சங்க கடிக்காத பிரியோ. வேற எதை கடிக்க? ஆமாப்பா, அவர் வரட்டும், அவர் வந்தோடனே அதை பேசணும். ஒரு டேச்சட கூப்பிடுது முத்தமா, ஓ முன்னாலே நான் வாரேன் முத்தமா. ஒரு டேச்சட கூப்பிடுது முத்தமா, ஓ பின்னாலே நான் வாரேன் முத்தமா. பின்னாலே நான் வாரேன் முத்தமா, ஓ பின்னாலே நான் வாரேன் முத்தமா. பிரியோ இங்க வா பிரியோ. அண்ணே அப்படி என்ன பண்ணிட்டேன்? பின்னாடி நான் வாரேன் முத்தமா கேக்குறேன். என்ன பாட்டு பாடுற நீ? இப்படி குத்தமா. பாடுவியா நீ? குத்தமா. ஒத்துக்காத, பின்னாடி குத்த விடாத, ஒத்துக்காத. என்னங்க சொல்றீங்க? ஒத்துக்காத. இங்க இரு பொட்டிக்கால், மிஸ்டர் பொட்டிக்கால். என்ன நான் பாட்டு தானே பண்ணேன், நீ நீ பாட்டு பாட, நீ வெளிய பண்ற. நீ ஒத்துக்காத, பின்னாடி குத்துறதுக்கு ஒத்துக்காத. என்னவா இருக்கும்? பின்னாடி குத்த விடாத. என்ன குடும்பம் மானகட குடும்பம், நீங்க குத்துறது அப்புறம் குத்துக்க, முத பாடு. ஒரு டேச்சட கூப்பிடுது முத்தமா, ஓ பின்னாலே நான் வாரேன் முத்தமா. ஏதோ உள்ள போயிருச்சா என்ன? இவ்வரங்க மேடையில் நடைபெறும் நாடகத்திற்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நாடகத்துக்கு வந்து இவ்வளோ கூட்டத்தை பார்த்தது இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். ஆடல் பாடல் கூட இவ்வளோ கூட்டம் இல்லை, எல்லாமே அந்த கைவண்ண ராதாகிருஷ்ணன் தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் காவல்துறை சார்பாக. நல்லா என் மூஞ்சியை பார்த்துக்கங்க சார். நாளைக்கு வண்டி இன்னில வந்து ஹெல்மெட் போடாம அதெல்லாம் பிடிக்காதீங்க. இங்கிட்டு ஏன்டா நீ வண்டியில் வர? இங்கிட்டு வரக்கூடாதா? இப்போ இவர் நம்ம ஊருக்கு வரமாட்டாரா? ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருவாரு. ஓ டிரான்ஸ்லேஷனா வரா? ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருவாருமா. எதுக்கு அவர் டான்ஸரா வராரு? என்ன நீ சொல்ற? ஒத்த ரூபா தாரு ஒரு வட பதம் தாரு. ஒத்திக்கிட்டு வாங்க நம்ம ஓட பக்கம் போவோம். ஒத்த ரூபா தாரு ஒரு வட பதம் தாரு. ஒத்துக்கிட்டு வாடி நீ ஓட பக்கம். நம்ம 4 பேரும் ஓட பக்கம். ஓட பக்கம். என்ன பண்றது? 5 பேரும் என்ன பண்றது? ஆள் இருந்தா பாப்போம், ஆள் இல்லைன்னா ஆள் இல்லைன்னா என்ன வாசிக்கிறான் தெரியுதா? ஆள் இல்லைன்னா ஏன் பிரியா? எனக்கு பின்னாடி வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன்.